Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா ஈகிள் இந்த மாதிரி ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்ம வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஈகிள் ரீசெண்டா பார்த்து என்ஜாய் பண்ண டீசன்ட் வாட்ச்னா ஒரு ஆக்ஷன் கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி ரவி தேஜாவான மாஸ் மகாராஜாவோட மூவி மாஸ் மசாலா கமர்ஷியல் எலிமெண்டோட திணிச்சு கொடுத்துருக்காங்கிறது அப்பட்டமா இந்த மூவி பார்க்கும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ஷார்ட்னா ஒன் நைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு நியூஸ் சேனலோட ரிப்போர்ட்டர் பார்த்தீங்கன்னா ஃபாரினுக்கு போகும்போது ஒரு ஹைலி காஸ்ட்லியான காட்டன் வாங்குறாங்க, இந்தியாவிலேருந்து இதை இம்போர்ட் பண்ணுறாங்க. அந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு இந்தியா வந்ததுக்கு அப்புறம் அந்த காட்டன் மில் எங்கே இருக்குன்னு தேடி போகிறாங்க. அந்த காட்டன் மில்லை ரன் பண்ணக்கூடிய நம்ம கதையோட ஹீரோ பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ள மிகப்பெரிய ஒரு கேங்ஸ்டர் இருக்காரு, ரா அண்ட் சீக்ரெட் ஏஜென்ட் நக்சலைட்ஸ் டெரரிஸ்ட்னு சொல்லி தேடப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாண்டட் கிரிமினலா வேர்ல்டு வைடா சுத்திக்கிட்டு இருக்காரு. அட் சேம் டைம் காட்டன் பிசினஸ் பண்ணிக்கிட்டு ஊர் மத்தியில நல்லவடா தெரிஞ்சாலும் பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ஆயுத குடன் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. எங்க வெப்பன் டிரான்சாக்ஷன் நடத்தாலும் அதை போய் கிட்னாப் பண்ணிக்கிட்டு வந்து ஸ்மக்லிங் பண்ணிக்கிட்டு இருக்க கதையோட ஹீரோ. இதெல்லாம் ஹீரோ ஏன் பண்றாரு, எதுக்காக பண்றாரு, எதுக்காக வெப்பன்ஸை மட்டும் பர்டிகுலரா கிட்னாப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அட் சேம் டைம் ஹீரோனை பார்த்து பேசி கரெக்ட் பண்ணி காதலிச்சு கல்யாணம் பண்ணாரா, அவங்களுக்கும் இந்த கதைக்கு என்ன சம்பந்தங்கிறதா இந்த மூவில இருக்கக்கூடிய இன்னொரு நோட்டபிளான டாட்டா இருக்குங்கிறது இந்த மூவி பார்க்கும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஆவரேஜான கமர்ஷியல் மாஸ் மசாலா ஆக்ஷன் டிராமா மூவி. செக் அவுட் பண்ணி பாருங்க. அமேசான் பிரைம் லைவ்ல இருக்கு. ரவி தேஜா ஃபேன்ஸா இருந்தீங்கன்னா கண்டிப்பா செலிப்ரேட் பண்ற மாதிரியான மாஸ் மசாலா ஆக்ஷன் டிராமா கமர்ஷியல் எலிமெண்டோட திணிச்சு கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லுவோம். இந்த மூவில இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் பதிலாக நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்வே ரவி தேஜா நோட்டபிளான பர்ஃபார்மன்ஸை டீசென்ட்டா பிளேஸ் பண்ணியிருக்காரு. ஃபேன்ஸ்க்காக ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. ஆக்ஷன் சீக்வன்ஸ் தரமா அமைஞ்சிருக்கு. இந்த மூவில நோட்டபிளான சீன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ் பயங்கரமா பிளேஸ் பண்ணிருக்கு. கத்தியில நடக்கிற மாதிரியான ஃபைட் சீக்வன்ஸை இங்க ஒன்று அழகா ரீக்ரியேட் பண்ணி கண்ணை கட்டிக்கிட்டு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல தரமா செஞ்சிருக்காருன்னு தான் சொல்லுவேன். பட் அதை தாண்டி மூவியில் கண்டென்ட் கான்ஃப்ளிக்ட் கேரக்டரைசேஷன் சொல்லி எதையும் பார்த்து ப்ராப்பராக டீசெண்டாக பண்ணாமல் விட்டுட்டாங்க. இந்த மூவியோட மேஜரான ட்ராபேக் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்டோரின்னு தான் சொல்லுவேன். கண்டென்ட் வைஸ் கமர்ஷியல் எலிமெண்ட் பயங்கரமாக திணிச்சு வச்சிருந்தாலும் காமெடி கேரக்டரைசேஷன் கிளைமேக்ஸ்னு சொல்லி எதுவுமே இம்ப்ரெஷனான டோன் இல்லாமல் போயிடுச்சு. பார்ட் 2க்குமே லீட் கொடுத்து தான் முடிச்சு வச்சிருந்தாங்க. ஸ்க்ரீன் பே பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆவரேஜாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல தான் கதைக்குள்ளேயே போவாங்க. இன்ட்ரோல் போர்ஷன் நல்ல ஒரு டேக் ஆஃபாக இருந்துச்சு. கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா பார்ட் 2க்கு லீட் கொடுத்து பயங்கரமான ஒரு டிசப்பாயின்மெண்ட்டையும் கிரியேட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இல்லாமல் செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃபாக மாற்றி பார்ட் 2க்கு லீட் கொடுத்து மீதி படத்தை ஒன்று சேர்த்து படமாக ஒரே படமாக ரிலீஸ் பண்ணியிருந்தா கூட படம் ஓடி இருக்கும்போது உங்களை யோசிக்க வைக்கிற மாதிரியான ஒரு டோனில் கொண்டு போனது மிகப்பெரிய ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட்டை கொடுத்துச்சு. எதுவுமே இந்த மூவியில் அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இம்ப்ரெசிவாக இல்லாததுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஹீரோட கேரக்டரைசேஷன் தான் சொல்லுவேன். பில்டப்னு சொல்லி வாய்ஸ் ஓவர்லேயே பில்டப் ஏற்றி நம்மளை சாவடிக்கிற மாதிரி ஹீரோனோட காதல் ட்ராக்குமே ஓவர் ட்ராமேட்டிக்காக நரேட் பண்ணி எடுத்து வச்சுட்டாங்கிறது அப்படமே இந்த மூவி பார்க்கும்போது நீங்களே ரியலைஸ் பண்ணுவாங்க. ஒருத்தரை பற்றி தேடி போகிறாங்க கேட்டு போகிறாங்கும் போது ஒருத்தன் 2 பேர் பில்டப் பண்ணால் போதும், ஊரே ஒட்டுமொத்தமாக பில்டப் பண்ணி ஒரு ஆளுக்காக ஸ்டாஃப் ஃபுல்லாகவே மாஸ் ஏற்றி பில்டப் சீன் மட்டும்தான் வெப்பனு கங்கணம் கட்டி படம் எடுத்து வச்சிருக்காங்கிறது அப்பட்டமே இந்த மூவி பார்க்கும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. மூவியில் ஒரு சில விஷயம் என்னென்ன அட்ரஸ் பண்ணி சொல்லியிருந்தாங்கன்னா இன்டர்நேஷனல் லெவலில் நடக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ராஜடி ட்ராமா சோஷியல் இஷ்யூஸ் எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ணி மூவியில் ஒரே ஒரு கீ பாயிண்ட்டை ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாக இந்த மூவிக்கு அமைச்சிருக்காங்கிறது அப்பட்டமே இந்த மூவி பார்க்கும்போது உங்களாலேயும் நோட் பண்ண முடியும். அதை தாண்டி ஹீரோவா இந்த மூவியில் போர்ட்ரேட் பண்ணுங்கிறதுக்காக ஒரு சில எமோஷனல் டச்சப்ஸ் எலமெண்ட்ஸுமே யூஸ் பண்ணியிருந்தாங்க. போர் அடிச்சா டைம் இருந்தால் ரவி தேஜா ஃபேன்ஸாக இருந்தால் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான கமர்ஷியல் மாஸ் மசாலா ஆக்ஷன் டிராமா மூவி தான் இந்த ஈகிள். இந்த மூவிக்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 6 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்காக. டாடா பை, see you and love you all.